Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட் கொஷினை பொறுத்தளவு வியூஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ், டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், இது மூணுமே இம்பார்ட்டன்ட். இது மூணையும் தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்னா டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட்னு கேட்கலாம். ஸோ இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெண்டுமே ஸ்டேபிளான கொஷின், அதாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தியரி எழுதுகிற தியரி கொஷின். ஸோ டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டமை டெவலப் பண்ண போகிறோம், ஓகேவா, அதோடைய ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சிஸ்டமை பொறுத்தளவு டேட்டாவை ரெண்டு வகையில் ஸ்டோர் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் பேஸ்டு சிஸ்டம் ஒன்று, டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்று. ஃபைல் பேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸ்லாம் ஹார்ட் காப்பியாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி, இல்லை அப்படின்னா நம்ம டேட்டாஸ் எல்லாமே தனித்தனியாக ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ ஃபைல் சிஸ்டம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் டேட்டா இருக்கும், அக்யூரசி கரெக்டான டேட்டாவும் நம்மளால் எடுக்க முடியாது, நம்ம டேட்டாவுக்கு செக்யூரிட்டி கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பல காரணங்களால் ஃபைல் பேஸ்ட் டேட்டா சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா செக்யூராக இல்லைன்னு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம். நம்ம டேட்டாபேஸ் சிஸ்டமில் டேட்டா டூப்ளிகேஷன் கம்பல்சரி இருக்காது. ஏதாவது டூப்ளிகேட்டட், அதாவது ஒரே டேட்டா 2-3 இடத்துல இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும், டேட்டா இன்டெகிரிட்டி இருக்கும், செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கொண்டு வரதுக்காக வந்தது தான் இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ டேட்டாபேஸ் இந்த நம்ம சிஸ்டமேட்டிக்காக எப்படி எந்த ப்ரொசீஜரில் கொண்டு போகணுமோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்குன்னு டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் பார்க்கலாம். இங்கே வாங்க, மொத்தம் நம்ம கிட்ட 6 ஸ்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் இனிஷியல் ஸ்டடி, டேட்டாபேஸ் டிசைனு, இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லோடிங்கு, டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷனு, ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டடி பண்ணணும், அடுத்து டேட்டாபேஸை டிசைன் பண்ணணும், நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லோடிங் பண்ணணும், அடுத்து டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல பிளாக் டயக்ராம் ஃபார் DDLS. பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குன்னா முதல்ல டேட்டாபேஸோட இனிஷியல் ஸ்டடி, டேட்டாபேஸ் டிசைனு, இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லோடிங், டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ். இது எல்லாமே திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபேஸஸ் போகிறது. இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் பிளாக் டயக்ராம் ஃபார் DDLS. ஓகேவா? அடுத்து டேட்டாபேஸோட இனிஷியல் ஸ்டடி என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மொத்தம் 3-4 ஃபேஸஸ் இருக்குது. முதல் ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அனலைஸ் த கம்பெனி சர்க்கம்ஸ்டன்ஸ். நம்ம யாருக்காக ஒர்க் பண்ண போகிறோம், யாரோட டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ண போகிறோம், அந்த கம்பெனியை பற்றின விஷயங்கள் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? டேட்டாபேஸ் இனிஷியல் ஸ்டடியில் அதில் என்னெல்லாம் திங்ஸ் பார்ப்போம்னா வாட் ஆர் த ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் காமன் ரெக்யர்மெண்ட். அந்த ஆர்கனைசேஷனை பற்றி அதோடைய காமன் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்ன தேவைப்படுது அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அது அடுத்து அவங்க என்ன ஒர்க் கொடுக்க போகிறாங்க, மிஷன் இன்சைட் தட் என்விரான்மெண்ட். அடுத்து வாட் இஸ் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோடைய நெசசிட்டி என்ன, எதுக்காக இந்த டேட்டாபேஸ் கொண்டு வராங்க, இதை பற்றி ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஃபேஸ் 2 பார்த்தோன்னா இஷ்யூஸ் அண்ட் இம்பரேட்டிவ்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக். எதுக்காக இதை கொண்டு வராங்க, ஹவு டஸ் த எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க், முதல்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸை கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கான டேட்டாபேஸ் என்ன விஷயத்தில் தப்பு பண்ணுச்சு, எந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுச்சு, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி அதில் என்னெல்லாம் இன்புட் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி அவுட்புட் அது ஈல்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம், இதை பற்றியெல்லாம் பார்க்கறது ஃபேஸ் 2. அடுத்து ஃபேஸ் 3 த கோல்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக். மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இந்த டேட்டாபேஸை சூஸ் பண்ணுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணணும், எப்படி நம்மளுடைய ஒர்க் இருக்கணும், இதை பற்றி பார்க்கறது கோல்ஸ். ஓகேவா? ஃபேஸ் 3. ஃபேஸ் 4 பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஆர் கேரக்டர். ஸ்கோப்ஸ் அப்படின்னா சைஸ்ன்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு டேட்டாவை நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? எந்த பட்ஜெட்குள்ளே எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். இது ஃபேஸ் 4. ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா டேட்டாபேஸ் இனிஷியல் ஸ்டடி.
ஸ்டடி அப்படின்றது. there are 4 phases. phase 1ல பார்த்தோம்னா கம்பெனி சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அடுத்து இஷ்யூஸ் அண்ட் இம்பரேட்டிவ்ஸ், தேர்ட் ஒன் கோல், ஃபோர்த் ஒன் ஸ்கோப்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் டேட்டாபேஸ் டிசைன். டேட்டாபேஸோட டிசைன் எப்படி இருக்கணும், ஓகேவா? அந்த எவாலுவேஷன் ஃபேஸ் எந்த மாதிரி டேட்டா மாடல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் கிரியேட் பண்றது தான். ஸோ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் a detailed data models and blueprint of the database. என் டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடலை பில்ட் பண்ணி கொடுக்கறது, அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறது தான் இந்த டேட்டாபேஸ் டிசைனோட வேலை. மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. கன்செப்சுவல் டிசைன், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் டிசைன், லாஜிக்கல் டிசைன், பிசிக்கல் டிசைன். இது ஆல்ரெடி நம்ம எங்க படிச்சிருப்போம், வியூஸ் ஆஃப் டேட்டா மாடல்ல படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயுமே. நெக்ஸ்ட் இந்த டேட்டாபேஸ் டிசைனை இண்டிவிஜுவல் கொஸ்டினாவும் கேட்க வந்து 3 மார்க் 4 மார்க்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, கன்செப்சுவல் டிசைனு, டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் டிசைனு, லாஜிக்கல் டிசைனு, பிசிக்கல் டிசைன். கன்செப்சுவல் டிசைன் அப்படின்னா என்ன? கன்செப்சுவல் டிசைன் மீன்ஸ் இட் இஸ் abstract database structure. that means நெசசரியா நமக்கு தேவையான விஷயங்களை முன்னாடி வியூ பண்ணி காட்டும், unwanted details எல்லாம் பின்னாடி ஹைட் பண்ணி வச்சுக்கோ. so it is used to create an abstract database structure. ஓகே, அதுக்கு வேணுன்ற விஷயங்களை கரெக்டா எடுத்து கிளைண்ட் கொடுக்கும். இது யார் பார்க்க முடியும்னா யூசரான நம்ம பார்க்க, அதாவது கிளைண்ட் சைடு இருக்க மாடல் தான் இது பண்ண முடியும், ரியல் வேர்ல்டுல வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சருக்கு இடையில உள்ள என்ன இம்ப்ளிமெண்டேஷன்ல நடக்குதுன்னு தெரியாம அந்த ஆப்ரேஷன்ஸ் வரையும் பார்க்கறதுக்கு இந்த கன்செப்சுவல் டிசைன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க நம்ம யூஸ் பண்ற டயக்ராம் என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம்னா ER மாடல் யூஸ் பண்ணி வியூ பண்ணலாம் கன்செப்சுவல் டிசைனை, அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் யூஸ் பண்ணி நம்மளால கன்செப்சுவல் டிசைனை பார்க்க முடியும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் மீன்ஸ் எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னெல்லாம் என்விரான்மெண்ட்ல இருக்கும்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ப்ரொசீஜர், பீப்புள், டேட்டா. ஸோ அதில் எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? காஸ்ட் வைஸ் அது நம்ம கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், லைசன்ஸ் இருக்கணும், அதோட இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கு, இதை பற்றி இது பண்ணுறது தான் இந்த டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். ஓகே, தேர்ட் ஒன் லாஜிக்கல் டிசைன். லாஜிக்கல் டிசைன்றது ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? எப்படி டேபிள்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு, நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்க டேட்டாக்கு இடையில எப்படி கனெக்ஷன் பில்டா இருக்கு, அதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேட்டா பத்தி பார்க்கறது தான் இந்த லாஜிக்கல் டிசைன். ஓகேவா? இட் ஸ்பெசிஃபை வாட் டேபிள்ஸ் அண்ட் கனெக்ஷன் பிட்வீன் தெம். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா இதுக்கு இடையில உள்ள கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்கும். ஒரு பெரிய டேபிள குட்டி குட்டி டேபிளா ஸ்பிட் பண்ணி அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றதுக்கான விஷயத்தை, அந்த டெக்னிக்கை தான் நம்ம நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் யூனிட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நார்மலைசேஷன். அது எங்க நடக்கும் அப்படின்னா இந்த லாஜிக்கல் டிசைன்ல தான் நடக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா பிசிக்கல் டிசைன். பிசிக்கல் டிசைன்னா என்ன, உள்ளுக்குள்ள என்ன மாதிரி நம்ம டேட்டா பிசிக்கலா ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? நம்மளோட நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம், மானிட்டர், உள்ள யூஸ் பண்றது, இது எல்லாமே எங்க போகும் அப்படின்னா பிசிக்கல்ல போகும். ஓகே, ஆக்சுவலா நம்ம டேட்டா பேஸ்ல என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஸ்டோர் ஆகுது நம்ம விஷயங்கள்லாம், டேட்டாஸ்லாம் அப்படின்றத இந்த பிசிக்கல் டிசைன். ஓகே, ஸோ அப்ப என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாபேஸ் டிசைன். டேட்டாபேஸ் டிசைன் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் a detailed data model or blueprint of the database. அதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. கன்செப்சுவல் டிசைன், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் டிசைன், லாஜிக்கல் டிசைன், பிசிக்கல் டிசைன். அதனாலே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லோடிங். ஃபர்ஸ்ட் என்ன இனிஷியல் ஸ்டடின்னு பார்த்துட்டேன், எப்படி டேட்டாபேஸை டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டேன். இப்போ டிசைன் பண்ண டேட்டாபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? முதல்ல டேட்டாபேஸுக்கு ஒரு ஸ்டோரேஜ் குரூப் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த இது ஃபர்ஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் குரூப், அடுத்து கிரியேட் டேட்டாபேஸ் வித் இந்த ஸ்டோரேஜ் குரூப். அந்த ஸ்டோரேஜ் குரூப்புக்குள்ள டேட்டாபேஸை தான் போடணும். முதல்ல டேட்டாபேஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் குரூப் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என் டேட்டாபேஸ் எல்லாம் போடணும். அடுத்து அசைன் பெர்மிஷன் டு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு யூஸ் த டேட்டாபேஸ். அதுக்கு பெர்மிஷன் அலௌடு கொடுக்கணும், அந்த டேட்டாபேஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கான கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் வித் இந்த டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள சின்ன சின்ன டேபிள் ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொரு டேட்டாவையும் தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லோடிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இங்க இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்கேன். இது கீழே நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் அதை பத்தி பிரீஃப் பண்ணி கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணணும், டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன்ல. ஓகேவா? நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னா அது கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்ல, அதுதான் இந்த ஸ்டெப், டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். இட் இஸ் த வே டு டிட்டர்மைன் த சப்மிட் மெரிட் ஒர்த் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் யூசிங் த கிரைட்டீரியா. நம்ம யூஸ் பண்ணிருக்க அந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கா என்னோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி பார்க்கறது தான் இந்த ஸ்டெப். ஃபிஃப்த் ஒன் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, என் சிஸ்டம் என்ன மாதிரி வந்து இதுவா இருக்கு. ஸோ சிம்பிளா இருக்குதுன்னா
இருக்குன்னா ஈஸியாக பண்ணிடுவோம். அதுவே காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா அதை எப்படி நான் வந்து வியூ பண்ணி பார்க்கணும், எந்த மாதிரி இருக்குன்னு நான் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ஆப்ரேஷன் அப்படின்றது. ஓகேவா? இட் சிஸ்டம் எவால்வ் ஃப்ரம் த சிம்பிள் டு த மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக மாற்றி என்னோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறது இந்த ஆப்ரேஷன். அடுத்து ஃபைனலாக மெயின்டெனன்ஸ். என்னோட டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? முதல்ல ஸ்டடி பண்ணேன், அதுக்கப்புறம் பில்ட் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்டிங் முடிச்சு ஆப்ரேஷன் முடிச்சு இப்போ மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு டேட்டா பேஸ்னால என்னன்னு சொல்லிட்டோம், எனக்கு எப்போல்லாம் என் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அதை வந்து அப்டேட் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம், நம்ம வந்து என்னெல்லாம் டெலிட் பண்ணணுமோ டெலிட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நான் ரெக்கவரி பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்னோட டேட்டாஸ் எல்லாத்துலேயும் நான் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த மெயின்டெனன்ஸ். இன்க்ளூட் மேஜர் டாஸ்க் எந்த மாதிரிலாம் அப்படின்னா ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், யாரெல்லாம் என் டேட்டா பேஸை பார்க்கலாம், ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்து என்னோட டேட்டா எங்கேயாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதுதான் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. அடுத்து அதிகமான செக்யூரிட்டி, என்ஹான்சிங் செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும். எப்பெல்லாம் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துக்கலாம். என்னோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதுதான் மெயின்டெனன்ஸில் வர ஸ்டெப்ஸ். ஓகேவா? தீஸ் ஆர் த 6 phases இன் டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஷின்மா, சிம்பிளாக எழுதியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 6 ஸ்டெப்புக்கும் நீட்டாக போட்டு நீட்டாக பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். ரொம்ப ஈஸியாக மார்க்கும் வாங்கிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படிக்கணும்னா உங்கள் கையில் இருக்க நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்கலாம். லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற பாயிண்ட்ஸ் மட்டும் ஹிண்ட்ஸ் மட்டும் இங்கே எடுத்துக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.